ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் வாங்க இன்றைய பொழுது எப்படி போனதுன்னு பார்ப்போம். இன்றைக்கு வந்து வீட்டை சொந்தக்காரர் வந்திருந்தவில் சொந்தக்காரரும் அதோட வந்து என்னுடைய ஃபாலோவர்ஸும் மட்டும் சொல்லலாம். சரியான சந்தோஷமாக இருந்துச்சு. இது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக நான் இன்றையானும் நேற்றையானும் சேர்த்து போட்டுக்கிறேன். நேற்று கடைக்கு போயிருந்த நாங்கள் சாமான்கள் வாங்குவோம் அப்படின்ட்டு அப்போ அதையும் ஒரு ஏரியா போடுவோம்ன்றதால தான் எடுத்தது. சும்மாவே என்னடா சமைக்கலாமென்று ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்போம். இப்போ முதல் நாள் சமைச்சிட்டு அடுத்த நாள் என்ன சமைக்கலாமென்று அது வரை சொந்தக்காரர் வீட்டுக்கு வாரினோம்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும். ஸ்பெஷலாக ஏதாச்சும் சமைப்போம் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்தாச்சு. நேற்றே நான் கேசரி செய்து வச்சுட்டேன். கேசரி நீங்கள் எப்பவும் செய்யக்க வந்து 1 கப் ரவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அதே கப்பால் வந்து 1 கப் சீனி எடுங்கோ, அதே கப்பால் வந்து 2 கப் தண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் கேசரி நல்ல சாஃப்டாக இருக்கும். கேசரியும் செய்து வச்சாச்சு. வாங்க என்னென்ன சமையல்னு பார்ப்போம். இவர் தான் அந்த சில்லி சிக்கன் செய்கிறார். ஆனால் இவருக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனாலும் மெல்ல மெல்லமாக செய்கிறார். அதுக்கிடையில் நான் வந்து கறிகளை சமைச்சு முடிச்சிட்டேன். என்னென்ன கறின்றதை வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கோ. வீடியோ பிடிச்சிருந்தா பார்த்து லைக் பண்ணுங்கன்னு நான் எப்பவும் சொல்கிறேன். ஆனால் வீடியோ பார்க்குறாங்க எல்லோரும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தபடியே தானே பார்க்குறீங்களே, நான் உண்மை தானே, அதெல்லாம் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. அப்போ எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்களை நல்லதாக போடணும் அப்படின்றதுக்காக. வாங்க என்னென்ன சமையல் சாப்பாடுன்னு பார்ப்போம். வெள்ளை சோறு, சில்லி சிக்கன், மாட்டிறைச்சி கறி, பருப்பு பால் கறி, கத்திரிக்காய் பால் கறி, அவிச்ச முட்டை, அதோட வந்து குத்தரிசி சோறும் போட்டது, தக்காளி பழம் பம்பா வெங்காயம் போட்டு ஒரு சம்பல். மத்தியானம் நல்ல வடிவாக சமைச்சு சாப்பிட்டு பின்னேறத்துக்கு வந்து இந்த மத்தியானம் சமைச்ச கையோடைய கடலைப்பருப்பு ஊற வச்சுனான். கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரம் ஊற வச்சாலே வடை சுட நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சுட்டு டீயெல்லாம் குடித்து சாப்பிட்டாச்சு. இன்றைக்கு வந்து என்னுடைய டயட்டை ஒரு பக்கமாக தூக்கி வச்சுட்டு வந்தாக்களோடு சேர்ந்து சந்தோஷமாக வடிவாக சாப்பிட்டேன். நான் என்னை பொறுத்தவரையில் இங்கே வெளிநாடுகளில் இருக்கிறாக்கள் இப்போ நான் அறிஞ்சதுக்கு நான் சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ சொந்தக்காரராக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டுக்காரராக இருந்தாலும் சரி, நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண்றது சரியான குறைவு. இந்த வீடியோ வந்து வெளிநாட்டிலேருந்து பார்க்குறாக்கள் நீங்களும் அப்படின்றா எனக்கு இதில் உங்களுக்கும் அப்படித்தானோ அப்படின்றத சொல்லுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் ஊரில் வந்து எப்படியும் ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் ஒவ்வொரு நாளும் காணுவோம். அப்படி காணாட்டியும் பக்கத்து வீடு கடந்து போய்க்க ஒரு கூ அடிச்சுட்டுருந்தாலும் போவோம். இங்கே வந்து எங்களை வீட்டுக்கு அடுத்த வீடாக இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் காண்றது சரியான குறைவு. என்னென்னு சொன்னால் எல்லோரும் வேலை பிஸியாக இருக்கிறதால காண மாட்டோம். அதனால் இப்படி திடீரென்று சொந்தக்காரர் வீட்டை வாரினம் வேறு யாரும் பக்கத்து வீட்டை இருந்து வாரினம்னு சொன்னால் சரியான ஒரு ஆர்வமாக இருக்கும். கதைக்கலாம், சேர்ந்து டீ குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு. உங்களுக்கும் அப்படியான அனுபவம் இருக்குன்றது சொல்லுங்க. ஓகே, பாய்.